ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் நாமக்கல் அனுமன் ஜெயந்தி பெருவிழா குறித்து பார்க்கலாம். ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடை மாலை தயாரிக்கும் பணி சிறப்பு பூஜையுடன் தொடங்கியது. அனுமன் ஜெயந்திக்காக 1,08,000 வடை தயாரிப்பதற்காக 2,500 கிலோ உளுத்தம்பருப்பு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் 600 லிட்டர் நல்லெண்ணெய், 32 கிலோ மிளகு, ஜீரகம் 35 கிலோ, 125 கிலோ உப்பு ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது. இந்த பணியில் 40 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் நகரில் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட 18 அடி உயர ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இவரை தரிசனம் செய்ய வெளி மாநிலம் மற்றும் மாவட்டத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் வழிபட்டு ஆஞ்சநேயரின் அருள் பெற்று செல்கின்றனர். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் வரும் ஆஞ்சநேயர் பிறந்த நாளை அனுமன் ஜெயந்தி விழாவாக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டும் அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டதை நாம் கொண்டாடப்படவும் உள்ளது. அதை ஒட்டி அனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலை 5 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலை சாத்தப்படுகிறது. இந்த நிலையில் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடமாலை அணிவிக்க 1,08,000 வடைகள் தயாரிக்கும் பணி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் மண்டபத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் மடப்பள்ளியை சேர்ந்த ரமேஷ் தலைமையிலான 40 பேர் கொண்ட குழுவினர் நாமக்கல் வந்தடைந்தனர். இவர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடை தயாரித்து கொடுக்கின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டும் வடை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றும் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வடை தயாரிக்கும் பணி டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி 4 நாட்கள் நடைபெற்று மற்றும் அதன் பின்னர் அந்த வட மாலை கோர்க்கும் பணி கூட நடைபெற்று வருகின்றது. ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று 1,08,000 வடமாலையுடன் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். அன்று கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த வடை பிரசாதமாக வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் இந்த அனுமன் ஜெயந்திக்காக தயாரிப்பதற்காக 1,08,000 வடை தயாரிப்பதற்கு 2,500 கிலோ உளுத்தம்பருப்பும், 600 லிட்டர் நல்லெண்ணெய் மற்றும் 32 கிலோ மிளகு, ஜீரகம் 35 கிலோ மற்றும் 165 கிலோ உப்பு ஆகியவையும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொருட்களை சுத்தம் செய்து மாவரைத்து வடை செய்யும் பணி இரவு பகல் என 24 மணி நேரமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அந்த பிரசாதத்தை ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று அந்த வடமாலையுடன் 1,08,000 வடமாலையுடன் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அன்று கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த வடை பிரசாதமாக வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நாமும் அந்த நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட்டு அவரின் அனுகிரகத்தையும் பெற்று வாழ்வில் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். தேங்க்யூ. 1,08,000 வடை பண்ணினோம். அதுக்கு வேண்டிய 82 மூட்டை உளுந்து கலந்த மாவு, உப்பு, ஜீரகம், மிளகு அதெல்லாம் கலந்து 5 நாளாக தட்டணும். கனிவோடு காக்கின்றாய் இம்மண்ணை